3 ஆண்டுகள் நிறைவேறுகின்றன. 4வது ஆண்டில் சாதனைகள் தமிழக மக்களின் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன. 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னும் தமிழ்நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெற்று ஒரு நல்லாட்சி என்ற அந்தஸ்தை தங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துகிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பல 3 ஆண்டு கால சாதனைகளால் விசாரமாக அமைந்துள்ளது என்பதை தேர்தல் முடிவுகள் 3 ஆண்டுகளை திராவிட முன்னேற்ற தளபதி ஸ்டாலின் சார்ந்த வாழ்த்துக்களை ஆந்திர பிரதேசத்தில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை தவிர்த்து பிற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி நமது ஆதரவை வழங்குகிறோம். 3 நாட்கள் நான் தொடர்ந்து ஆந்திராவில் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் ஒரு எம்பி தொகுதியிலும் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம். 10 தொகுதிகளிலும் நெல்லூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் ராஜு IAS அவர்களை ஆதரித்து 9ஆம் தேதி பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறேன். பொதுக்கூட்டத்தில் அதேபோல 11ஆம் தேதி மும்பையில் மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அழைப்பை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறேன். அனில் தேசாய் என்ற வேட்பாளரை ஆதரித்து 11ஆம் தேதி தாராவியில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறேன். தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இந்தியா கூட்டணியின் ஆட்சி மலரும். நரேந்திர மோடிக்கு இந்த தேர்தல் என்ன மாதிரி பதிலடி இருக்கணும்? 10 ஆண்டு கால ஆட்சி பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்த உள்ளது. அதிலும் 3வது முறையாக மோடியை பிரதமர் வேட்பாளராக அவர்கள் அறிவித்ததே இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு ஆதாரமாக இருக்கிறது. மாட்டோம்